திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி தான் வச்சாங்க. இந்த 2 நாளாக டிவிகே தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் விஜயகாந்துக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க பிரேமலதான்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், யாருடா நீங்கள், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இத்தனை வருஷமா விஜயகாந்த் மீதும் அவர் கட்சி மீதும் இல்லாத பாசம் இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி வருது? 2023 வரை அந்த மனுஷன் உயிரோட தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ தெரியாத கேப்டன் விஜயகாந்த் இப்போ மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாரா? கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2016 வரை அதிகாரத்தில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அதிகாரத்தில் இல்லாமல் போனதுக்கு காரணமே நீங்கள் தான்டா. இப்போ இந்த அளவுக்கு பேசுகிற நீங்கள் அப்போலாம் எங்கடா போனீங்க? சரி, அதை கூட விடு. கடைசி 10-15 வருஷமா இந்த மனுஷனை பொழுதுபோக்கா நீங்கள் தாண்டா வச்சு கேலியும் கிண்டலும் செய்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாலும் சரி நார்மலாகவும் சரி தளபதி விஜய் அவர்களை தூக்கி வச்சு அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்லி அவரை ட்ரெண்டிங் ஆக்கி அவரை இந்த அளவுக்கு கொண்டாடுற நீங்கள் தப்பே செய்யாத கேப்டன் விஜயகாந்தை ட்ரோல் செஞ்சு அவரை நாசமாக்குனதே நீங்கள் தான்டா. ஓப்பனாக சொல்லணும்னா தேமுதிக மேலே இப்போ கூட உங்களுக்கு விஜயகாந்த் மேலே உள்ள பாசத்தினாலேயோ ஒரு அக்கறைனாலேயோ உங்களுக்கு கோபம் வரலை. தேமுதிக டிவிகே கூட்டணி வராமல் டிஎம்கேக்கு போனது தாண்டா உங்களுக்கு வைத்தறிச்சல். அம்மா இருந்தவரை ஏடிஎம்கே கட்சி மக்களுக்காகவும் கட்சி நிர்வாகிகளுக்காகவும் பொறுப்பாளர்களுக்காகவும் மட்டுமே இருந்தது. அப்படி இருந்த அதிமுக கட்சி இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவர் பதவிக்கு 10 பேர் போட்டி போடுறான். அது மட்டும் இல்லாமல் ஜாதிவாதிகளும் மதவாதிகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சியை சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கிட்டானுங்க. தமிழ்நாட்டை நாசம் பண்ண பார்க்குற பாஜக உருவாக்குன அதிமுக கூட்டணியில் தேமுதிக கூட்டணி வைத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, டிஎம்கே கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு கொள்கை எதிரி கூட கூட்டணி வைத்தால் சரி, அரசியல் எதிரி கூட கூட்டணி வைத்தால் தவறா? சத்தியமாக சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காத உங்கள் டிவிகே கட்சியையும் விஜய் அவரையும் பார்த்து மூஞ்சிலே வச்சு துப்பியிருப்பாரு. சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம் சொல்கிற கட்சிகளோட கூட்டணி வைத்த அதிமுக கூடயும் சரி, சாதி மத பிரச்சனைக்கும் பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனைக்கும் வாய் திறக்காத டிவிகே கட்சி கூடயும் உங்கள் 2 பேர் கூடயுமே விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தா கூட்டணி வைத்திருக்க மாட்டார். தேமுதிக உங்கள் 2 பேர் கூடயும் கூட்டணி வைக்காமல் இருந்தது தான் நல்லது. அதனை தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அதனை தான் விரும்பியிருப்பார். ஒருத்தனுக்கு 30 வயசு, ஒருத்தனுக்கு 25 வயசு, ஒருத்தனுக்கு 27 வயசு, இப்படி 30, 27, 25 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. இத்தனை வருஷமாக பேசாத அரசியலை இந்த கடைசி 2 வருஷமாக பேசுகிறீங்க. அது சரியானவனுக்கு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரியான அரசியலை கற்றுக்கிட்டு பேச கற்றுக்கோங்கடா. போகிற வாக்கில் மூளை இல்லாத மாடு மாதிரி நீங்கள் வாட்டுக்க சோசியல் மீடியாவில் அள்ளி விட்றீங்க, அளந்து விட்றீங்க. அரசியல் அறிவோடு கொஞ்சம் பேச கற்றுக்கோங்க, அரசியல் புரிதலோடு வாழ கற்றுக்கோங்க.